என்னப்பா வேணும்? சாமி பையன் திருந்தணும் சாமி. திருந்தனா என்ன செய்கிறது? அதாவது நிலப்பிரச்சனை கால் வந்துட்டு வரலாம். பையனை பற்றி மட்டும்தான் பேசுறதுக்கு உத்தரவு, நிலத்தை பற்றி இப்போ பேசலை. வேறு கோம்பையிலேருந்து யார் வந்திருக்கா? உன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டானப்பா. ஆமாம், அங்கேருந்து அவனை வெளி பண்ணி கொண்டு வந்துருந்தேன். என்ன, உன் இடப்பிரச்சனை தீர்றதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. இந்த வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு அதே கோம்பை எல்லை அம்மன் கோயில் உன் வீட்டு பக்கம் இருக்கா ராஜா? என்ன அம்மாள் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா நீ வந்திருக்க? காளியாத்தா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள செய்வன வைவன கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது உண்மை. புரியுதா? ஆனால் வீட்டில் அடிக்கடி ஒருத்தருக்கு உடல்நிலைகளில் தளர்ச்சியும் குறைபாடும் நடக்கும். அதுக்கு சனி பகவான் என்னும் கிரகம் காரணமே தவிர மந்திர சூனியம் காரணமே கிடையாது. இந்த கல்யாண விஷயத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்கு இடையில் எந்த முயற்சி பண்ணினாலும் நமக்கு தெளிந்த விடை கிடைக்காது. அதனால் தை மாதம் வரை பொறுத்திருந்தால் திருமணம் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சுட்டாரேன். வரலாம். கர்மசாமிக்கு யார் நீ? எங்கே வந்திருக்கிற? கோம்பை ஓட்டுநர் யாருப்பா? டிரைவர் யாருப்பா? டிரைவராயா? சொந்த வண்டிக்கா இன்னொருத்த வண்டிக்கா? கால் வந்துட்டு. திருக்குறள் படிச்சிருக்கேடா தம்பி? என்ன படிச்சிருக்க? இல்லை, திருக்குறள் படிச்சிருக்கியா கொஞ்சமாவது? நட்புக்கு மட்டும் திருக்குறளில் 4 அதிகாரம் கொடுத்துருக்காரு. தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல். புரியுதா? ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் எனப்படுதல் நன்று. நட்பாராய்தல்ங்கிற அதிகாரத்தில் உள்ள பாட்டு. இதை ஏன் உனக்கு சொல்கிறோம்னா, ஒரு நேரத்தில் சில பேர்கள்ட்ட பழகி நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் உனக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ அவங்கள்ட்ட மீண்டு இப்போ தான் ஒரு படி கால் எடுத்து வச்சுருக்க. இனிமேல் அவங்கள பார்க்க மாட்டியா? கால் வந்துட்டு வா. இந்தா கடன் பட விடாமல் காப்பாற்றுறேன். வா, வண்டியில் ஓட்டி கொடுக்குறேன். அடுத்த உத்தரவில் உனக்கு திருமணத்தை பற்றி நான் பேசுகிறேன்ப்பா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி இந்தப்பா உன்னே மறங்க இந்தடா கொடுத்தாச்சுலடா. ஜம்முன்னு ஆயிடுறா கூட. பாண்டிச்சேரி பக்தர் வாங்க. பாண்டிச்சேரி தொழிலை பற்றி கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். தாயும் மகனும் யாரு? முன்னால நில்லு. நல்ல காலில் விடலையே, இன்னொருத்தர காலில் வந்துட்டுவாங்க. போயிருங்க. நீங்கள் காலில் விழுந்துட்டு வரும்பொழுது ஒரு மனிதர் குறுக்க போனார். அது ஏமுங்கிறத நான் கேட்குறேன். கால் வந்துட்டு வா. அவர் இதுக்கு போகிறாரு. நமக்கு உட்காரலாம். உங்களுடைய தொழிலில் சில மனிதர்களால் இடைஞ்சல் வந்திருக்கு. ஆனால் இப்போ கடன்பட்டு மனவேதனை விட்டு இந்த தொழிலை இறுதி வரை குழப்பம் இல்லாமல் நடத்தணும், இந்த கடனைவாது தீர்த்துட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மனநிலைகளில் 2 பேர் இருக்கிய. இந்த கடனை தீர்த்த பிறகு கிடைக்கிறது தான் நமக்கு லாபம். அந்த லாபம் கிடைக்கோ இல்லையோ, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வரையாவது இந்த தொழிலை நடத்தி தரதுக்கு கருப்பசாமியால் முடியுமா என்பது உங்கள் 2 பேருடைய கேள்வியும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா.
கிரியாசக்தியின் மூலமாக என்ன சக்தி? மொத்தம் 4 சக்திகள் இருக்குது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, யோக சக்தி, ஞான சக்தின்னு 4 சக்தி இருக்குது. கிரியாசக்தியின் வழியை பின்பற்றி இங்கிருந்து பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அதில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச போடி ஒளியாகிய காஸ்மிக் ஆஃப் ரேஸ் என்னும் பவரை வாங்கி உங்களுடைய இடத்துக்குள்ள அந்த ஒளியை நான் செலுத்துகிறேன். அதில் ஜனவசியம் பணவசியம் உருவாயிரும். உங்களுடைய கடனும் தீர்ந்துடும். அடுத்து லாபம் வர்றதுக்கு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சக்தியும் கிடச்சிரும். கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு போய் வை. உன்னுடைய அலுவலகத்துக்குள்ள ஒரு பிரகாசம் தோன்றும். இந்த பணம் வரும். சிந்தனை பண்ணிட்டு மீண்டும் என்னை வந்து சேருங்கள். முழுமையாக விருத்தி பெற்று தாரேன். வருக. வாமா தாயும் மகனும். காலில் வந்துட்டு வாங்க. அன்பு நடமாடும் கலை கூடமே. என்ன தம்பிக்கு என்ன வேணும்? எங்கே இருக்கு? கண்ணை முடிக்கா. நான் பாடுற பாட்டுக்குள்ளே அந்த அர்த்தமெல்லாம் உனக்கு ரொம்ப வந்துடும். உங்களுக்கு அந்த மருமகா வேணுமா? உங்களுக்காக வேணுமா இவனுக்காக வேணுமா? அவனுக்காக வேணும். ஏன்னா உங்களுக்காகனா வேண்டாம்னு முடியல உட்காந்துருக்கீங்கள, அதான் கேட்டேன். 3 ஒரு 1 முறை கால் வந்துட்டு வா. நீ தனியே போய் வாழ முடியுமா? அவள் கூப்பிட்ற இடத்துல போய் கொஞ்ச நாள் அவள் கூப்பிட்ற வழியில் போய் இருந்துக்கிடுதியா? அதுக்கு பிறகு ஒன்று இங்கே சேர்த்து வர வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. நீ மட்டும் நீங்கள் 2 உட்காருங்க. ஏன்னா இப்போ இவனை அங்கே அனுப்பித்தான் அவளை இங்கே கூப்பிட முடியும். அதான் என் சக்கரத்தை ஏவனேன். அதில் ஒரு கிடைச்ச விடை அது. வா மகனே ஓடியா. இன்னும் 18 நாள் கழிச்சு அவள் கூப்பிடுவா. என்னைய பார்க்காம நீ அங்கே போயிடக்கூடாது. வெற்றி உண்டு. ஓடு. பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை சீரமைத்து கொடுன்னு கேட்டு வந்தவர்கள். என்னப்பா பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உனக்கு தந்தனா நான் கூப்பிடும் பொழுதே அர்த்தங்கள் பூரா வேறு இருக்கும். என் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். என் பிள்ளையை சீரமைத்து கொடு அப்படின்னு கேட்டு வந்தோன்னா அவன் சீர் ஒழிஞ்சு இருக்காமன்னு அர்த்தம். இப்போ உன் மகனை பார்த்தேன். உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு அவனுக்கு மனசே கிடையாது. பிரத்தியாருடைய நட்பை மனதில் வச்சுக்கிட்டு உங்களை பற்றி எதிர்மறையான சிந்தனையில் அவன் உட்கார்ந்துருக்கான். அதனால் அவங்க கூடவே இருந்துடலாம், நமக்கு இவங்க தேவையில்லை அப்படின்னு வைராக்கியமாக உட்காந்துருக்கான். அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. வர வைப்போம். ஏன் கவலைப்படுறீங்க? அதே மாதிரி அதுக்கு என்கிட்ட பதில் கேட்க வேண்டாம்ப்பா. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இஷ்டம் இல்லை உன் பையன் போகிறதுக்கு. வேறு வழியில் வகுத்து தாரேன். அவனை உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தாரேன். ஆனந்தமாக அரசு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும். அதைத்தான் நான் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டேன். அப்படின்னு என்ன முடிச்சிருவோம். இந்த மகளே ஓடியா. ஐஸ்வர்யமாக வழி விடுங்க. இங்கே பார்ப்போம். உட்கார். நிமிந்து உட்கார். கண்ண முடிக்கா. கால் வந்துட்டோமா?
சில சமயத்தில் மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி மனநிலைகள் இவளுக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது. தன்னுடைய உருவமே பெருசாக தெரியும், சிறுசாக தெரியும், சுருங்கும் விரியும். இப்படிப்பட்ட ஒரு மனோபாவனை இவளுக்கு இருக்குது. இரவில் தூக்கம் வராத மனக்குறைகள் நடக்கும். எது கேட்டாலும் அவள் இஷ்டத்துக்கு இருப்பா, நம்ம சொல்கிறத புரிய மாட்டா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ தான் ஒரு 10% அந்த மன ஆழம் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 முறை கூட்டுவா, சரியாக்கி தெளிவுபடுத்தார். என்னைய நினச்சிக்கோ, இந்தா வெற்றி ஆயிடுவேன். நல்லா கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மக்கள். இது யாரு? நீங்கள் பாண்டிச்சேரியா? பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. பாண்டிச்சேரியில் எந்த இடம்? உன்னை பாண்டிச்சேரிங்கிறது ஓமான்ல பாண்டிச்சேரி மாவட்டமா? அதான் பொய் சொல்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும், பையனை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. கால் வந்துட்டுவா. நல்ல வாக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நிலைமை அப்படி இல்லையே. அதவே விளக்கமாக சொல்லிடுறேன். உன் பையனை படிக்க வைக்கிறேன், போலீஸில் அகப்படாமல் அடக்கி வைக்கிறேன், உன் கடனை தீர்த்து தரேன். டெக்னிக்கலாக சொல்லியிருக்கேன், எல்லாமே புரிஞ்சுக்கா. என்ன வாடா தம்பி, படிக்கிற நேரத்தில் பொம்பளை பிள்ளைய விரும்பக்கூடாதா? இந்தா தெளிவாரு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு காரைக்கால் தாயும் மகனும். காரைக்கால் வாங்க. காரைக்கால் காரைக்காலில் தாயும் மகனும் வந்திருக்காங்களாம்லா. வாங்க. முந்தாஜி முத்தே